ஸ்டார்ட் டைம் வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இதை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் நான் ரொம்ப தனியாக இருக்கேன், என்னை சாவு துரத்திட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளே. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை நீ ஏன் தனியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்த வாய்ஸ் அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இன்னொரு வாய்ஸ், அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்படி ரெண்டு பேரும் கை நீட்டிகிட்டு இருக்க ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா, என்னடா இது நம்ம என்ன பண்ணலான்னு ரொம்ப குழப்பமாக இருக்கு அவளுக்கு. ஆனால் ஹீரோ இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இவ என்ன நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டா, போய் ஒரு மனுஷன் கூட நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாளே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவும் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்க, பாஸ் அப்படியே மெதுவாக பின்னாடி திரும்புங்க அப்படின்னு ஒரு சத்தம். சரின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். ஹீரோவும் பக்கத்தில் போய் என்ன அப்படின்னு கேட்க, லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாஸ், உங்களுக்காக நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறான், லஞ்சு கொடுக்க நீ இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்க, உன்னை ஜின்ஸும் அனுப்பிச்சு விட்டாளா அப்படின்னு கேட்க, இல்லையே நானே தான் லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஜின்ஸு தான் கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு வாய் தவிர சொல்லிடுறான். அப்படின்னா ஜின்ஸுக்கு ஸ்பையாக தான் நீங்கள் வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் தண்ணற ஆரம்பிக்கிறான். ஹீரோ சொல்கிறான், இந்த 2 நாளில் நிறைய விஷயம் நடந்துருச்சு, ஹீரோயினை கொல்ல யாரோ வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நானும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை கவனிக்காத அசிஸ்டண்ட்டு, ஹீரோயின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் சகஜம் தானே பாஸ் அப்படின்னு சொல்கிறான். லூசு பையலே, ஹீரோயின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நான் தான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவன் ஷாக் ஆகி வாயை பிறந்துடுறான். அப்படியே ஏன்டா சத்தம் போடுற, அமைதியாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அச்சோ பாஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஜின்ஸுவோட நிலைமை என்ன, அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறான் அசிஸ்டண்ட்டு. ஆமாம் அப்படி தான் சொன்னேன், ஆனால் அவன் என்ன அவள் கையை பிடிக்கவே விட மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இதே நேரத்தில் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஹீரோ மேலே கண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, அவளுக்கு இந்த கார்ட்ஸை வச்சு ஜோசியம் பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு, அதனால் அவளுக்கு அவளே ஜோசியம் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோயின் அங்கே வந்து இப்போ எனக்கு இந்த வேலை ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருக்கிறது ஹீரோயின் கூட தெரியாமல் ஆமாம் எனக்கு அவசியம் தான் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது ஹீரோயின். ஐயோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. அந்த பொண்ணு பயந்து வந்து உட்காந்துருக்கு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீங்கள் என்ன கேள்விப்பட்டாலும் அது பொய்யா தான் மேடம் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சு நீ அடுத்தவங்களோட ஃப்யூச்சர் சொல்லுவியாமே, எனக்கு என்னோட ஃப்யூச்சர் என்னவா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கார்டு எடுக்கிறா. அதில் இருக்க பிக்சரை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த கார்டு வந்து அதிர்ஷ்டம் மேடம், தெரிஞ்சிருந்த 2 பேரும் இணைய போறீங்கன்னு அர்த்தம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தொடக்கமும் ஒரு சில விஷயத்துக்கு முடிவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோயின் என்ன முடிவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதே இடத்துக்கு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் ஒரு பூந்தொட்டியை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். நேராக ஹீரோயினை தான் பார்க்க வரான். ஹீரோயின்ட்டு அதை கொடுத்துட்டு, நேற்று உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கையில் பூ இல்லைல்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதை வாங்கிட்டு ஓ அப்படியே அப்படின்னா முழிச்சிட்டு 2 பேரும் என்ன பேசுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஃபீல் ஆயிடுது, ஆல்ரெடி நம்ம நல்லா பேசிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டுக்காரன் வர்றதை பார்த்துட்டே ஹீரோ டென்ஷன் ஆகிருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி பக்கன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்காங்களா. இதை பார்க்குற ஹீரோ மறுபடியும் டென்ஷனில் கத்த, பக்கத்தில் இருக்க ஹீரோட அசிஸ்டன்ட், என்ன பாஸ் ரொம்ப உங்களுக்கு பொசசிவோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இப்போதான் உனக்கு சின்ன பொண்ணாக பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், ஆமாம் திடீர்னு எப்படி என்ன கல்யாணம் படிக்க உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு உன்னை என் ஃப்ரெண்டு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னைக்கு டேட்டிங் போகணும் அப்படின்னு கேள்விப்பட்டனோ அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம அவளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு, அதனால தான் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் ஒன்று நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் அப்படின்னு நம்ம குடும்பமாக ஆறிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லனே தெரில. இதை பார்த்ததும் சரி பரவாயில்ல இதான் நம்ம யோசி, நான் அவனை ப்ரெஷர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இங்கே ஹீரோக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. டென்ஷனில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அப்போ காஃபி குடிக்கிற ஏரியாவில் ஒரு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம் ஒருத்தவங்க நம்மளை எமர்ஜென்சி கான்டாக்டில் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ. அப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்போ நம்ம ஸ்பெஷலான பர்சனா அப்படின்னு ஹீரோவுக்கு யோசிச்சுட்டு, அந்த அன்னைக்கு ஃப்ரெண்டும் வந்தானே, அப்போ அவனையும் இவன் எமர்ஜென்சி கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காளா, அது எப்படி எங்கள் 2 பேரையும் இவன் எமர்ஜென்சி கான்டாக்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ டென்ஷனில் கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவை பார்க்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான். அன்னைக்கும் உனக்கு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணா, நீ வேண்டான்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ நீ எதுக்கு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறான். நான் அன்னைக்கு கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் ஹீரோயின் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே இந்த ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகி, இங்கே பாரு தேவையில்லாமல் ஹீரோயினோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ ஜஸ்ட் பாடி கார்டு தான்,
உன்னோட லைனில் நீ இருந்தனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, எனக்கு லைனுன்னு ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தாக போயிட்டுருக்கான். அடுத்த சீனு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா, அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது வேண்டான்னு சொன்னேன், இப்போ நீயே வந்து எதுக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எத்தனை பேர்டா இந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஹீரோவும் அது வந்து அப்படின்னு எதையும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது பாட்டியோட பையன் தானே அடுத்த சேர்மன்னு வந்து லிஸ்ட் வந்திருக்கும், அவளுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினு குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அதில் அந்த பேரங்காரன் வேற சும்மா இல்லாமல் நீ தான் இங்கெல்லாம் வர மாட்டியே, எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன இருந்தாலும் நானும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் இல்லையா, அதனால தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு நேராக ஸ்டேஜில் ஏறி போயிருக்கா. அப்போ அந்த பாட்டியோட பையனும் கேட்குறான், ஆமாம் என்ன நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் சேர்மன் ஆக போகிறீங்களா, சேர்மனாக நடிக்க போகிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு எனக்கு கல்யாணம், எனக்கு இன்விடேஷன் அடிக்கலாம் நேரம் இல்லை, அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் நக்கல் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறாளா அப்படின்னு. ஏன்னா சொத்து ஹீரோயின் கைக்கு போயிடலாம் அதனால. ஆனால் ஹீரோயின் அங்கே எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுறா. ஹீரோயினும் ஸ்டேஜை விட்டு இறங்கி வரும்போது யாரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் தான் அங்கே இருக்கிறவங்க வேஷத்தில் சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கழுத்தில் அந்த காயம் இருக்குது. அப்படியே பயந்துட்டே பார்க்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதை கேட்டுதான் பயந்து ஹீரோயின் கீழே விழ போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நிற்கிறா. அடுத்த சீனே ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கா. அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வேற போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அப்போ தானே அவளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறது வெளியே தெரியும். அதனால இதில் ஹீரோயினோட மேனேஜர் வந்து இன்னும் நிறைய சடங்குகள் இருக்குன்னு சொல்ல, என்ன இவ்வளோ இருக்கா, அச்சோ தயவு செஞ்சு இதில் பாதியாவது குறைக்க பாருங்க அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. பாட்டி நீங்கள் நினச்சது ஒரு வழியாக நடக்க போகுது அப்படின்னு. ஹீரோயினோட கண்ணுக்கு பாட்டியே வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்க கேட்குறாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க, நல்லாவே இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதை வச்சு தான் நம்ம கேரக்டரை மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதானே பார்த்தேன், இப்போவும் வந்துட்டிங்களா அப்படியே யாரோ மாதிரி குறை சொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ யாரோ மாதிரி தானே நீ நடந்துக்கிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது, தயவு செஞ்சுன்ற ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோயின் சொர்க்கத்துலையா நரகத்துலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் பாட்டி என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எங்கேயும் போகலை, உன்னோட நினைவுகளோட உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.